நான் வந்து ஒரு ஊடகவியலாளரா என்னோட வேலைய நான் செஞ்சேன். இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. பிரச்சனைகள் இன் த சென்ஸ் தாவேகாவினர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம நெறைய பார்த்திருந்திருக்கோம். இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. நீங்களே தாவேகா பத்தி பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து என்ன பேசுவாங்க? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீபெய்டா நெறைய வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு எதிரா யாரு பேசினாலுமே இந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸ் அதே ஒரு விமனா இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள அப்யூஸ் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பெர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது, அவங்களோட ஃபோட்டோவ எடுத்து மார்ஃப் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. நான் பேசினது நியூஸ் சேனல்ஸ்லலாம் போட்டாங்க. ஸோ, அதனால என்னோட பெர்சனலு, என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட் யாரு, என்னோட அம்மா யாரு, என்னோட செத்துப்போன ஆயா யாரு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி, இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன அவங்க ஸ்கூல், காலேஜ்ல பண்ணியிருந்தா டாப்பர் ஆயிருந்திருப்பாங்க சீரியஸா. அவ்வளோ ரிசர்ச் பண்ணி நெறைய அப்யூசிங் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ், டிஎம்ஸ் ரொம்ப அசிங்கமா